ஆவியானவர். ஆவியானவர், இந்த ஆவியானவர் அப்படின்றத நான் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கவனிக்க வேண்டும். ஆவி இல்ல, ஆவியானவர். ஆவின்னா அது ஒரு ஸ்பிரிட், அது ஒரு காற்று. ஆவியானவர்ன்றது அது ஒரு ஆளுமை, பர்சனாலிட்டி, ஒரு பர்சனை பற்றி பேசப்படுகிற ஒன்று. ஆவியானவர் எப்படி ஆவியானவர்னா, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவரோ, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, லைக் அந்த மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ இதுல டவுட் வருது, அவ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னா 3 கடவுளை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா, அது 3ஆல நம்ம எடுத்துட முடியாது. இது திரியேக தேவன் என்று நாம் சொல்கிறோம், ட்ரினிட்டி ஆஃப் காட் என்று சொல்கிறோம், திருத்துவ தேவன் என்று சொல்கிறோம். ஒரே கடவுள், ஒரே தேவன், 3 விதமாய் அவர் செயல்படுகிறார். ஒரே கடவுள், 3